இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு சாவி போட்டுருங்க, திருப்ப வேண்டாம். இப்போ கிளச்சை நல்லா அழுத்தி பிடிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு கால் சரியாயிட்டுதா? போயிட்டு அந்த இடம் கிளச்சை அழுத்தி பிடிங்க. ஃபஸ்ட் கியர். இதில் கன்ஃபியூஷனே வேண்டாம். ஏன்னா கிட்ட வந்துச்சுன்னா நம்மளால் அங்கே பொறுமையாக தான் நம்ம வளைக்கிறோம். அதனால் அவங்களுக்கு வேகமாக நம்மளால் ஈடு கொடுக்க முடியாது. கிளச்சை லைட்டாக எடுத்த ரோடுக்கு வர மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஒன்லி ஸ்லோவாக போனால் தான் அங்கே நம்ம ஷேப்பாக லெஃப்ட் டர்ன். இன்னும் கொஞ்சம் வாங்க, இன்னும் கொஞ்சம். அந்த ரெட் கலர் கார் தெரியுதா? ஓகே, இன்னையோட எத்தனை நாள் ஆகுது? 5th டே. 5வது நாளாக இப்போ நீங்கள் ஓட்ட போகிறீங்க. இப்போ நீங்கள் இத்தனை நாளாக ஓட்டுனீங்க இல்லையா, உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எதுலேருந்து தெரிய ஆரம்பிச்சது? இந்த 3 நாளைக்கு பிறகுங்களா? அதாவது நான் ஆப்ரேட்டிங் சொல்லி கொடுத்த பிறகு. ஓகே, இப்போ நீங்கள் சீட்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிவிட்டு சீட் பெல்ட்டை மாட்டிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு சாவி போட்டுருங்க, திருப்ப வேண்டாம். போட்டுட்டு கிளச்சை அழுத்துங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் லாக் ஓப்பன், ஸ்டேரிங் லாக் ஓப்பன். 2வது ஸ்டெப்பு கரண்ட் பாஸ். 3வது ஸ்டெப்பு ஸ்டார்ட். கொஞ்ச நேரம் பிடிக்கணும். அவ்வளோதான். சும்மா போட்டு ஸ்டார்ட் ஆன உடனே விட்டுருங்க. இப்போ கிளச்சை நல்லா அழுத்தி பிடிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அந்த இடம் யூ டர்ன் பண்ணி கிளச்சை அழுத்தி பிடிங்க. ஃபஸ்ட் கியர் போட்டு. இது நம்ம ஸ்பீடாக ஓட்ட வேண்டாம், நம்ம ஸ்லோவாக ஓட்ட போகிறோம். பொறுமையாக எடுங்க, ரிலாக்ஸாக மூவிங் பாயிண்ட்டை கவனிங்க. அந்த இடம் கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணி எடுங்க. ஓகே, இதுக்கு மேலே கிளச்சை ஃபுல்லாக எடுக்காதீங்க, அந்த இடம் ஹோல்ட் பண்ணுங்க. அதாவது நிப்பாட்டுங்க கிளச்சை. இப்போ முழுசாக எடுத்துருங்க. பின்னாடி வேற யாராவது வராங்களா? ஓகே, லெஃப்ட்டையும் பார்த்துக்குங்க, ரைட் இண்டிகேட்டர் போட்டுக்குங்க. இப்போ நீங்கள் இங்கேருந்து அந்த வண்டி போயிட்டுமா இல்லை நம்ம போயிடலாமா? அப்போது இல்லை, கிட்ட வந்துச்சு, கிளச் அழுத்திங்க. இதில் கன்ஃபியூஷனே வேண்டாம். ஏன்னா கிட்ட வந்துச்சுன்னா நம்மளால் அங்கே பொறுமையாக தான் நம்ம வளைக்கிறோம். அதனால் அவங்களுக்கு வேகமாக நம்மளால் ஈடு கொடுக்க முடியாது. கிளச்சை லைட்டாக எடுங்க, லைட்டாக எடுத்து அந்த மூவிங் ஹேண்டை அப்படியே வச்சு இப்போ நீங்கள் டர்ன் பண்ணுங்க. உங்கள் வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த லெஃப்ட் வர மாதிரி போதும், கொஞ்சம் நேரம் அப்படியே இருங்க. அந்த ரோடுக்கு வர மாதிரி நம்ம யூ டர்ன். இன்னும் கொஞ்சம் வளைங்க, இன்னும் கொஞ்சம் வளைங்க. இப்போ உங்கள் ரோட தூரமாக பாருங்கள். இப்போ டர்ன் பண்ணதை ஸ்டடி. அதாவது நீங்கள் இப்படி கொடுத்து வாங்கினா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம 2 கையும் அட் அ டைம் ஸ்டேரிங்லேருந்து அப்படி எடுக்கக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை படிப்படியாக கொடுக்கலாம். லாங் டிஸ்டன்ஸ் பாருங்கள். இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை ஈவனாக ஒரே சீராக ஸ்லோ கிளச் சக்கி கிளச்சை எடுங்க. இப்போ ஸ்பீட். 2 லைனும் ஒட்ட வேண்டாம். அதிகமாக உங்களுக்கு ரைட் லைன் பக்கம் தான் இழுக்கிற மாதிரி இருக்கும், அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிங்க. அதே மாதிரி லெஃப்டும் போகாமல் பார்த்து. ஓகே, கிளச் 3rd கியர். கியர் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக போடுங்க. கிளச்சை எடுத்துட்டு ஸ்பீட். ரைட் லைன் பக்கம் தான் போது பாருங்க. அதுக்கு நீங்கள் வந்து பார்வை ஃபுல்லாக அந்த ரைட் லைன்லேயே பார்க்கறதுனால தான். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த 2 லைனுக்கும் நடுவில் பாருங்கள்.
அது ஒரு பக்கமாக இருக்கிற லைனை மட்டும் நம்ம பார்க்க தேவை, 2 லைனுக்கும் நடுவில். ஏன்னா இதுதான் நம்ம ட்ராக். அது நம்ம வெறும் லைனை மட்டும் பார்க்கறதுனால கூட அந்த ஃபால்ட் வரலாம். இங்கே ஜஸ்ட் ஒன்லி ஸ்லோ, ஸ்பீட்லேருந்து கால் எடுங்க, கொஞ்சம் நேரம் அப்படியே இருங்க. இது எதுக்குன்னா உங்களுக்கு வந்து வேகம் கொஞ்சம் கண்ட்ரோல் வந்துடும். கண்ட்ரோல் வந்தால் தான் அங்கே டேர்னிங்கில் நமக்கு ஈவனான ஸ்பீடு வரும். இப்போ லேசாக வேகம் அழுத்துங்க, லைட்டாக அழுத்தி அந்த வேகத்தை அப்படியே பேலன்ஸ் பண்ணுங்க. இதுக்கு மேலே வேகம் வேண்டாம், நீங்கள் லாங் ஃபோக்கஸ். ஓகே, பர்ஃபெக்ட். கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது பாருங்க பார்வை. பார்வை லாங்காக இருந்தால் தான் அந்த பெண்டு கரெக்டாக வரும். நமக்கு வேகம் ஓட்டுறது முக்கியம் இல்லை, மெதுவாக நேராக ஓட்டணும், அதுதான் முக்கியம். இப்போ உங்களோட கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பாருங்க, முடிஞ்ச அந்த ஆர்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். வண்டி கொஞ்சம் நெளியிறது தெரியுதா? கவனம் கிட்ட இருக்கு, பார்வை தான் தூரமாக இருக்கு. கவனத்தையும் சேர்த்து தூரமாக கொண்டு போகும் பாருங்க, லைனை விட்டே வெளியே போய் வருது வண்டி. இந்த 2 லைனும் டச் ஆகி வருது பாருங்க. சென்டராக நிற்கணும் வண்டி, சென்டரில் நிற்கிற மாதிரி. ஜஸ்ட் ஸ்லோ. இந்த ஸ்லோ எதுக்கு அப்படின்னா அந்த இடத்துல ரோடு இருக்கு, அதனால தான் கோ ஸ்லோ அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம இங்கேயே வேகத்தை குறைச்சிட்டோம்னா அங்கே கடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்லோ பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி 3rd தான் போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம அந்த டிவைடரை தாண்டி போகிறதுக்கு ரைட் லைனை பிடிச்சி போகலாம். இப்போ லேசாக வேகம் கொடுங்க, ரைட் லைன் பிடிச்சிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். கொஞ்சம் அழுத்தி ரைட் லைன் வந்து மெதுவாக போங்க, பின்னாடி வரவங்களுக்கும் புரிகிற மாதிரி இருக்கும். நம்ம சடன்னு போகக்கூடாது. அப்படியும் இல்லை நம்ம சடன் போகணும், வேகமாக போய் ஆகணும்னா இண்டிகேட்டர் போட்டு போகிறது சேஃப். இப்போ ஜஸ்ட் ஒன்லி ஸ்லோ 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 ஸ்லோ. ஸ்லோவாக போனால் தான் அங்கே நம்ம வளைச்சி போகிறத கவனிக்க முடியும். இப்போ நீங்களே ட்ரை பண்ண போகிறீங்க, நான் கை சுத்தமாக வைக்க மாட்டேன், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். லேசாக வேகம் கொடுங்க, ஷேப்பாக லெஃப்ட் டர்ன், இன்னும் கொஞ்சம் வாங்க, இன்னும் கொஞ்சம். அந்த ரெட் கலர் கார் தெரியுதா? அங்கே பாருங்க. இப்போ ரைட் எடுங்க, எவ்வளோ வளைச்சோமோ அவ்வளோ ரைட். நீங்கள் ரொம்ப தயங்குறீங்க வளைக்கிறது, வேகத்துக்கு ஏற்ற மாதிரி வளைக்கணும். ஸ்டடி. இப்போ நம்ம லேசாக வேகம், அந்த தயக்கத்தோடு ஆப்ரேட் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு லேட் ஆகுது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக, இடத்துக்கு தகுந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க. ஓகே, இப்போ நமக்கு ஹார்ஷான ஸ்பீடு வேண்டாம், இன்னும் குறையும். ஸ்லோ, அவனை விட்டலாம். இப்போ நமக்கு ரைட்டில் தான் போய் ஆகணும், ஏன்னா லெஃப்டில் ஆள் நடமாட்டம் இருக்கும். ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் குறைங்க, ஃபுல்லாக கால் எடுங்க, அப்படியே இருக்கு கொஞ்ச நேரம். இப்போ லேசாக வேங்க அழுத்துருங்க. ஹாரன் அடிக்கணும்னா அடிச்சிடுங்க, தப்பு இல்லை. இந்த மாதிரி தயங்கவே கூடாது. செய்யலாமா செய்யலாமா, அந்த தயக்கம் வரக்கூடாது, ஒரே ஸ்பீடு. இப்போ இந்த ஷேக் தான் கொஞ்சம் வளைங்க, இன்னும் கொஞ்சம். இப்போ நம்ம அந்த இடத்துல நேராக போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம லெஃப்ட் வளைச்சிக்கலாம். இங்கே நம்ம நேராக போகிறதுனால ரைட் லைனை அப்படியே பிடிச்சி போகலாம். ஸ்பீடை மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. இந்த ரூட்டை கிராஸ் பண்ண பிறகு நம்ம லெஃப்ட் லைனுக்கு வந்துடணும். அது இண்டிகேட்டர் போட்டுட்டு பின்னாடி வரவனுக்கு புரியுற மாதிரி. இப்போ இல்லை கிராஸ் பண்ண பிறகு லேசாக வேகம் கொடுங்க. இப்போ இண்டிகேட்டரை போட்டுட்டு இப்போ மெதுவாக லெஃப்ட் வந்துடுங்க. மெதுவாக வாங்க, டைம் நிறைய வேணும். இப்போ கிளச்சை மறுபடியும் அரெஸ்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம செகண்ட் கியருக்கு குறைச்சிக்கலாம். ஒரு தடவை ஹார்ன் அடிச்சுட்டு செகண்ட் கியர் நியூட்ரல் தள்ளி கீழே போட்டுட்டு மெதுவாக கிளச்சை மட்டும் ரிலீஸ் பண்ணுங்க.
அங்கே நம்ம லெஃப்ட் டர்ன் பண்ண போகிறோம். கிளச்சை முழுசாக எடுத்துருங்க. இப்போ நீங்கள் ஸ்டேரிங்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஷேப் டர்ன் இந்த லைனை ஒட்டியே போகும். வாங்க, இன்னும் வாங்க, இன்னும் வாங்க. இப்போ தூரமாக பாருங்க, ரைட் லைனை ஒட்டி போகணும். ரைட் ரைட் ரைட். இதுதான் தப்பு பண்ணுறீங்க. கை ரெண்டும் விட்டுறீங்க பாருங்க. அது வந்து ஒரு சில டைம்ல தான் நேரம் ஆகும், ஒரு சில டைம்ல நேரம் ஆகாது. நம்ம தான் மேனுவலாக திருப்பணும். இங்கே கிளச்சு, பிரேக், ஸ்டாப். இதை ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ நம்ம சின்ன ரோட்லேருந்து மறுபடியும் பெரிய ரோடு, அதே ரோடு தான், ஆனால் நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம யோசிச்சுக்கணும். சின்ன ரோட்லேருந்து பெரிய ரோடுக்கு வரோம்னா இந்த மாதிரி வந்து நிறுத்தி ரெண்டு பக்கமும் கவனிச்சுட்டு தான் நம்ம மூவ் பண்ணணும். இப்போ செகண்ட்ல இருக்கு இல்லையா, செகண்ட்ல போகாது. ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு பிரேக்கை விட்டுருங்க. கிளச்சை பொறுமையாக எடுத்துட்டு வாங்க. மூவிங்க்கு ரெடியாக இருங்க. யாரும் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆன பிறகு நம்ம மூவ் பண்ணலாம். லைட்டாக எடுங்க. மூவிங் இல்லை, மூவிங்க்கு ரெடியாக இருங்க. நவரக்கூடாது வண்டி. பாருங்க, அங்கே தான் நீங்கள் கால்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. அங்கே டிபார்ட்றது தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ லைட்டாக எடுங்க. இப்போ யாரும் இல்லை, ரைட் இண்டிகேட்டர் போட்டுட்டு இங்கேருந்து கோஸாக ரைட் எடுங்க. நீங்கள் மற்றவங்கள தான் அதிகமாக பார்க்குறீங்க, ரோடை பார்த்துக்கிற மாதிரி தெரியல எனக்கு. இப்போ கூட பாருங்க, ரைட்டில் வந்த பைக்கை தான் பார்த்தீங்க, ரோடை பார்க்கல. லெஃப்ட் வாங்க. நீங்கள் ரோடை கவனிங்க, நீங்கள் போகிற இடத்த பாருங்க. லாங் டிஸ்டன்ஸ் உங்கள் வண்டி எப்படி போகுது அதில் அதிகமான ஃபோக்கஸ் கொடுங்க. சரி, இப்போ நம்ம லேசாக ஆக்சிலேட்டர் கொடுக்கலாம். கிளச்சை முழுசாக எடுத்துட்டு ஸ்பீட் ஸ்டெப்பாக இன்னும் கொஞ்சம் கொடுங்க. ஒரே ஈவனாக கொடுங்க. நானே சொல்கிறேன், நீங்கள் அங்கே பாருங்க, இவனை பார்க்காதீங்க, அங்கே பாருங்க. ஷேப் டவுன். என்னாச்சு? போங்க. ஏன் ஹேங் ஆகுது? ஸ்லோ கிளச், சக்கி கிளச் எடுங்க. அந்த தயக்கம் தான் உங்களை தடுக்குது. போல்டான ஒரு ஆப்ரேட்டிங் இல்லை. நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நீங்கள் தைரியமாக செய்யுங்க. தப்பே ஆனாலும் பரவாயில்ல. ஸ்லோ ஸ்லோ. அந்த அம்மா வராங்க, ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது நம்ம இங்கே என்ன பண்ணணும்? ஜஸ்ட் ஸ்லோ. இதுதான் நம்மளோட பலம். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்துட்டு கன்ஃபார்மாக வந்துட்டாங்களா, இப்போ நம்ம தைரியமாக போகலாம். லேசாக வேலை. மற்றவங்களோட டிரைவிங்கையும் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த குழப்பம் வரக்கூடாது. வந்துடுவாங்களா, வரமாட்டாங்களா, போயிடலாமா, வேணாமா, அந்த ரெண்டு மனசு இருக்கவே கூடாது. வேகத்தடை இருக்குது, கம்ப்ளீட் ஸ்லோ. ஏன்னா நம்ம செகண்டில் தான் இருக்கும். நீங்கள் வெறும் ஆக்சிலேட்டர் கால் எடுத்துருங்க, வேற எதுவுமே செய்யாதீங்க. அப்படியே இருக்கு. நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது லாங்காக. அடிக்கடி உங்கள் பார்வை கிட்ட வருது, அது மட்டும் நல்லா தெரியுது. இப்போ கூட பாருங்க, கிட்டதான் இருக்கு பார்வை. லாங் டிஸ்டன்ஸ் பாருங்க, உங்க ரோட்ல வண்டி நேரா இருக்கான்னு பாருங்க. ஓகே, இப்போ லைட்டா லெஃப்ட் சாய்தா, அதை பேலன்ஸ் பண்ணி ஒன்லி கிளச் ஃபுல்லா. இப்போ கிளச்சை ரிலீஸ், மறுபடியும் ரைட் போது பாருங்க. அதான் நீங்க திருப்புறது கரெக்டு, ஆனா திருப்புறத நேராக மறந்துடுறீங்க. அதனாலதான் லெஃப்ட் ரைட், ரைட்டு லெஃப்ட் அப்படி போயிட்டு இருக்கு. நீங்க திருப்புறது இப்போ லெஃப்ட் இழுக்குதுன்னு நினைச்சு நீங்க என்ன பண்ணீங்க, லைட்டா ரைட் பிடிக்கிறீங்க. அந்த ரைட் அப்படியே மறந்துடுறீங்க. அதை மறுபடியும் நேராக்குறதுல கவனமா இருக்கு. ஸ்டெப் செகண்ட்ல இருக்கும் இல்லையா, படிப்படியா வேகத்தை கூட்டி கியரை நம்ம சேஞ்ச் பண்ணோம். இன்னும் கொஞ்சம், இன்னும். ஓகே, ரெடி. ஸ்லோ கிளச். தோ ஸ்டேரிங்கையும் பாருங்க, அதை விட்டுட்டு கியரை போடக்கூடாது. கிளச் எடுங்க, ஸ்பீட் கூடாது. ஒவ்வொரு வேலைக்கும் நடுவில் எவ்வளோ இடைவெளி வருது பார்த்தீங்களா? தயக்கம் தான் காரணம். ஸ்பீட். நம்ம கியரை மாத்துறதே எதுக்கு? வேகத்தை அதிகப்படுத்துறதுக்கு. ஆனா நம்ம வண்டி ஒவ்வொரு தடவை கியரை மாற்றும் போதும் வேகம் டவுன் ஆயிடுது. கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க, அவரை விட்டுட்டு. ஏன்னா மற்றவங்களுக்கும் அது டிஸ்டர்ப் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ரெண்டு லைனுக்கும் நடுவில் இன்னும் ஒரு கியர் பாக்கி இருக்கு, அதுக்கான வேகம். ஓகே, ஸ்லோ கிளச். 4
கிளட்ச் எடுங்க. இப்போ ஸ்பீடை கொடுங்க. ஸ்பீட் கொடுத்து அந்த ஸ்பீடை அப்படியே பேலன்ஸ் பண்ணுங்க. 2 லைனும் தொடாமல் போகும். ஸ்டேரிங்கில் உங்களால் உணர முடியுதா அந்த மிஸ்டேக்கை? லெஃப்ட்டு ரைட், லெஃப்ட்டு ரைட், அப்படி தான் போயிட்டு இருக்கு. பார்வை தரையில் இல்லை, வண்டிங்க மேலே இருக்கு. தரையில் இருந்துச்சுன்னா நம்ம வண்டியை நம்ம கவனிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, உங்கள் வண்டியை நீங்கள் ஒழுங்காக ஓட்டுங்க. போகலாம். ஸ்பீட் யாரும் இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்கு. ஸ்பீடை பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணுங்க. அப்போ தான் இந்த டேர்னிங்கும் கரெக்டாக வரும். சின்ன 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 மிஸ்டேக் நிறைய இருக்கு. அதெல்லாம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணி இப்போவே ஷார்ட் அவுட் பண்ணாதான், இல்லைன்னா அதுவே ப்ராக்டிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ கூட பாருங்க, எதிர் வண்டி மேலே இருக்கு பாருங்க. கரெக்டா? எனக்கு தெரியுது நீங்க எங்க பாக்குறீங்கன்னு, நான் கரெக்டா சொல்றேன். அதுக்கு காரணம் வண்டியோட டைரக்ஷனே திரும்புது. உங்க வண்டியோட டைரக்ஷன் உங்க 2 லைனுக்கு நடுவில் இருக்கணும்னா உங்க பார்வை இதுக்குள்ள இருக்கணும், வெளியே போக கூடாது. போச்சுன்னா வண்டியும் போக ஆரம்பிச்சு. நான் அதை வச்சுதான் சொல்றேன். இந்த அந்த காரை பாருங்க, அந்த காரோட வீலை பாருங்க, கொஞ்சமாவது லெஃப்ட் ரைட்டு, இந்த ரைட் லைனை மட்டும் வேணா கிராஸ் பண்ணி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதுக்குன்னா லெஃப்ட்ல வண்டி இருக்கிறதுனால. ஆனா மற்றபடி லெஃப்ட் மட்டும் போவே போகாது வண்டி. இதை தான் நம்ம மெயின்டைன் பண்ணோம். கொஞ்சம் ஸ்லோ, ஸ்பீடே இருக்கட்டும், லைட்டா இருக்கட்டும், ஆனா சுத்தமா குறைக்காது. சுத்தமா குறைச்சிட்டீங்களே, கொடுங்க. அதை நம்மளே இடைஞ்சல கிட்ட சேர்க்கிற மாதிரி ஆயிடும். ஸ்பீடை கொடுங்க, இன்னும் கொஞ்சம் கொடுங்க. இன்னைக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப தயங்கி தயங்கி ஓட்டுற மாதிரி தெரியுது. டிரைவிங் தெரியுது அவங்களுக்கு? ஸ்லோ. இப்போ ஃபுல்லா ஸ்பீட்ல இருந்து காலை எடுத்துட்டு கிளட்சை அரெஸ்ட் பண்ணிங்க. நம்ம லோ ஸ்பீட்ல தான் இருக்கோம். லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுட்டு மெதுவா லெஃப்ட். இந்த லைன் உங்க ஸ்டேரிங்க்கு நேரா வந்த பிறகு இப்போ பிரேக்கை மெதுவா அப்படிதான். இந்த டைம்ல ஸ்டேரிங்கை லூஸா விடணும், அழுத்தம் இருக்கக்கூடாது. லைட்டா அழுத்தி பார்வை தூரம், அந்த அளவு அப்படியே பிடிக்கும். சுத்தமா நின்ன பிறகு முதல்ல நியூட்ரல், அதுக்கப்புறம் கிளட்ச் எடுங்க, அதுக்கப்புறம் பிரேக் எடுங்க. ரைட், சூப்பரா இருக்கு. ஆனா ஸ்டேரிங் எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸ்டேரிங்ல ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் உங்களோட தயக்கமா இருக்கலாம், 2வது பார்க்குற பார்வையா இருக்கலாம், இல்லை அழுத்துற வேகமா இருக்கலாம். இது 3த்துல ஏதோ ஒன்று மிஸ்டேக் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு, திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கு. பார்க்கறது நீங்க கவனிச்சிக்கும் போது அந்த ஸ்டேரிங்ல மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு. அதாவது ஸ்டேரிங் பிடிக்கிறதுலன்னு கூட சொல்ல முடியாது, வேகத்துல கூட மிஸ் ஆகுது. இந்த மாதிரி மாறி மாறி தப்பு வந்துகிட்டே இருக்கு. இதை கொஞ்சம் நீங்க இப்பவே கவனிக்கணும், இல்லைன்னா அது ப்ராக்டிஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ஓகே, இன்னைக்கு இது போதும், மீதி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். பாய். இந்த சேனல் மூலியமா தெளிவான டிரைவிங் நீங்க புரிஞ்சிக்கலாம். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எங்களுக்கு ஒரு லைக், சப்ஸ்கிரைப். உங்கள் வாகனத்தை நேர்த்தியாக செலுத்துவதற்கு கற்றுத்தருகிறேன். வீடியோ பிடித்திருந்தால் நண்பர்களிடம் பகிரவும்.